அன்னைக்குதான் நாங்களும் அவரை கடைசியா பார்த்தது. என்ன சொல்றீங்க? அன்னைக்குதான் நாங்க அவரை கடைசியா பார்த்தது. ஆச்சரியமா இருக்குங்க. அவ்வளவு கம்பீரமானவரா? எப்படி? புரியாத புதிர். என்ன நடந்ததுன்னு இது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. அதான் ஊரே உங்க கண்ட்ரோல்ல தானே இருந்தது. அங்க என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாதா? அது சூழ்ச்சினால நடந்தது. அதனால எங்களுக்கு தெரியாம இருந்திருக்கு. எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ஆனா டேவிட் உங்க அண்ணன் கூட இருந்தாரே. விதி அவனுக்கு கூட தெரியாம இருந்திருக்கு. அண்ணன் கூடயே தான் இருப்பான். அன்னைக்கு அவனை விட்டுட்டு தான் அண்ணன் போயிருக்காரு. உங்க அண்ணனை பத்தி இவ்வளவு சொன்னீங்க, அவரை பார்க்கணும் போல இருக்கு. ஒரு போட்டோ தான் இருந்தா காமிங்களே. இது வரைக்கும் நாங்க யாருக்கிட்டுமே காட்டினதே இல்ல. கவின் அடிக்கடி கேட்பான். ப்ளீஸ் நானு காட்டவே இல்ல. சரி காட்டுங்களே. சரி வா. நான் சொன்னதை நீயும் இல்லைங்க சொல்ல வேண்டாம். இது நம்ம வீட்டு விஷயம். அது எப்படி நான் சொல்லுவேன்? இதனால எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்குது. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குடே. சொல்லவே தெரியல, அவ்வளவு பிடிச்சிருக்கு. இவ்வளவு வலியும் வேதனையும் மனசுக்குள்ள வச்சுட்டு அண்ணன் தம்பி 3 பேரும் எதுவுமே தெரியாத மாதிரி எப்பவும் ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க. எப்படி? உன்னை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் நானும் எப்பவும் கோத்துல தான் சுத்திட்டு இருந்தேன். என்னை பார்த்தாலே கோவக்காரே சிறுமுஞ்சுன்னு தான் சொன்னாங்க. அந்த அளவுக்கு ஆக்ரோஷமா தான் சுத்திட்டு இருந்தேன். ஒவ்வொரு நாளும் எங்க அண்ணனுக்கு என்ன நடந்தது, எப்படி நடந்திருக்கும், இதை பத்தி தான் ஒவ்வொரு நாளும் துப்பு தள்ளிக்கிட்டே இருந்தோம். அதோட வச்சுக்கிட்டு என்கிட்ட ரொமான்ஸ் வேற. அது எதுவுமே தெரியல. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் வேற மாதிரி ஆயிட்டு. காதல் சேட்டை, காதல் குறும்புன்னு ஏதோ மனசுக்கு இதமா இருந்தது. எப்பவும் கோவமா சுத்திட்டு இருந்தவனுக்கு அழகான தேவதை கிடைச்ச உடனே கொஞ்சம் மாற்றம் இருக்கதான் செஞ்சது. அப்படியா? ஆமாடி. எப்ப சேர்ந்து வாழலாங்கிற கனவு வந்தது. என்னடி என்ன? ஐயோ 2 மணி நேரம் தாண்டி இருக்காரு. ஏன்? எங்க அம்மா இன்னைக்கு எங்களை கொன்னுட்டாங்க. கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு நானே இசைங்க வந்தோம். போச்சுடி. அம்மா இந்த இசை எங்க போனானே தெரியலையே. அங்கதான் இப்ப வேற எங்க போவா? சரிங்க நான் கிளம்புறேன். எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். சரி நாளைக்கு பேங்க்ல போய் பாத்துக்கலாம். சரி உங்க அண்ணன் போட்டோ காட்டுங்க, நான் பாத்துட்டு போறேன். சரி வா. எப்பவும் இத கொடுக்க மட்டும் மறந்துடாதீங்க. ஆமா எப்பவும் கொடுத்துட்டே இருக்கேன் பாரு. இத்தனை நாள் கழிச்சு கண்ணில் போட்டிருக்க. எப்பவும் கூட இருந்தா அவ்வளவுதான். என்ன இருக்கும்? கொன்னுருவேன். வாங்க. சரி வா. இந்த இருக்கால இவதான் எங்க அண்ணன். எது? நீங்க தானே அது? மேல சொல்லல, கீழே இருக்கால அவன். எல்லாரும் மூஞ்சி ஒண்ணு போல இருக்குது. அத கையில எடுத்தாங்க. சரி இரு எடுத்தாரு. ஒரு நிமிஷம் இருங்க. கிளம்புறேன். எங்க அண்ணன் போட்டோ பாக்கலையா? பாத்துட்டேன். சரி நான் கிளம்புறேன். என்னாச்சுது? உன் முகம்லாம் மாறி இருக்குது. அப்படிலாம் இல்லையே. நிஜமா உன் முகம்லாம் மாறி போயிருக்குது. இல்லையே அப்படிலாம் இல்லையே. நிஜமாதான் உன் முகம் மாறி போயிருக்குது. இப்படி விட்டா ஏதாவது கண்டுபிடிச்சிடும். சரி நான் வரேன். என்னடி கேட்காம கொடுத்துட்டு இருக்க? அது அப்படிதான். சரி நான் வரட்டா? நேரம் ஆயிட்டு. நான் கொண்டு வரட்டா? வேண்டாம் நான் போயிருவேன். இசை இருக்கால அட்டை பிடிச்சு போயிருவேன். சரி போன மெசேஜ் போட்டுறேன். சரி சரி நான் கிளம்புறேன். சரி பார்த்து போ. சரி பார்த்து போன. சரி நாளைக்கு பேங்க்ல மீட் பண்ணலாம். சரி. யாருக்கிட்டங்க? இல்ல தெரியாம கேக்க. யாருக்கிட்ட? எப்படி பாரு? இவங்க வீட்டுக்கு வாரிசு வேணும்னா அதுக்கு நானா பொறுப்பு? இல்ல தெரியாம கேக்க. என்ன பார்த்தா எப்படி தெரியுதுன்னு கேக்க. விளக்கேத்த வந்தது ஒரு குத்தமா? விளக்கேத்த வந்தா வாரிசு வேணுமா? யாருக்கிட்ட? நாங்களே ஒரு கொழுகையோட சுத்திக்கிட்டு இருக்கோம். ரேச்சலுக்கு இல்லைன்னா ஜபாக்கு யாராவது ஒருத்திக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்பதான் நம்ம முடிக்கணும். நம்ம முறையே முடிச்சோம்னா நம்மளும் பெரிய ஆளாயிருவோம். இந்த இனிசே பாரு கல்யாணம் முடிஞ்ச 1 வருஷத்துக்குள்ள கிளை மாதிரி ஆயிட்டா. நோ 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 கல்யாணமே பண்ணக்கூடாது. இந்த காதல் பத்தாது. பயவுள்ள அப்பப்போ கோவப்படுது. கோவமே படாம இருக்கும்போது தான் கல்யாணம் பண்ணணும். யாருக்கிட்ட? கோவப்பட்ட எல்லாரும் அடிப்பவ கண்டிருக்கே. இது மட்டும் கொடுத்துட்டு போதே. நான் கோவமா இருக்கேன். நான் ரொம்ப கோவமா இருக்கேன். நான் கோவமா இருக்கேன்னு சொன்னாதான் வழி விடும். இல்லைன்னா அவ்வளவுதான். எங்க கிளம்பிட்ட? எங்க வீட்டுக்கு. அப்ப இது யார் வீடு? இது உங்க வீடு. தூக்கிட்டு போயிடும் பாத்துக்க. உள்ள போ. நான் எங்க வீட்டுக்கு போறேன்? உள்ள போ நீ. இன்னும் கெட்டின பொண்ணாட்டி உள்ள போன்னு சொன்ன மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்குது. இங்க பாருங்க எங்க வீடு
உன்னை உள்ள போ சொன்னேன். அத்தி முடிவே பண்ணிட்டாங்களே, தப்ப முடியாது போலுக்க. இசை ஓட்டத்தை பிடிச்சிரு, நான் வீட்டுக்கு போகணும். இதான் உன் வீடு, உள்ள போ. இது ஒண்ணு என் வீடு இல்ல, உங்க வீடு. உள்ள போன்னு சொன்னேன். நான் என்ன சொல்லிட்டு வந்தேன் இங்க வரும்போது? என்ன சொல்றது மறந்துட்டா? மறுபடியும் சொல்லணுமா என்ன? இந்த மாதிரில போய் சொல்லாதீங்க. யாராவது பிறந்த அன்னைக்கு தாலி கட்டுவாங்களா? அப்படி கட்டினாலும் அதெல்லாம் கல்யாணமே ஆகாது. சும்மா சும்மா இப்படி சொல்லிட்டு இருக்காதீங்க, சொல்லிட்டேன். தாலி இது ஒரு வாட்டி தான் ஏறும். ஆல்ரெடி நான் கட்டிட்டேன். உள்ள போயிரு. ஓட்டத்தை பிடிச்சிட வேண்டியதான். நீ ஓடினாலும் நான் விட மாட்டேன், கேட்டியா? நீ ஓடினாலும் நான் விட மாட்டேன். பாப்போம் என் ஓட்ட நீங்க பிடிக்கீங்கன்னு பாப்போம். ஆனா அதான் சொன்னேன், ஓடி பிடிச்சு ஆடுவோம். ஆனா அது இங்க இல்ல, அங்க. உள்ள போடி. கோத்த கிளப்பாத, உள்ள போ. அத சவால் விட்டுருக்கோம்ல, அது வரைக்கும் பக்கத்து வரக்கூடாது சொல்லிட்டேன். வேண்டாம். என்ன வேண்டாம்? பக்கத்துல வராதீங்க. வந்தா 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 அவ்வளவுதான் சொல்லிட்டேன். வருவேன். வேண்டாம். வருவேன். வேணாம் சொல்லிட்டேன். வேண்டாம் சொல்லிட்டேன். வேண்டாம். தூக்கிட்டு போட்டா கொஞ்சம் பேச வேண்டாம். உள்ளவா, வேண்டாம், உள்ளவா. தூக்கிட்டு போறேன். வேண்டாம். போடி. இசை போலாமா? அப்ப போலாம்க்கா. சொன்னா கீழே உள்ள போ. ஜோக்கர்க்கா விடுங்க. சொல்றல நீ உள்ள போடி. சும்மா இவனா போறேன். சொன்னா கேளுடி. இசை நான் போயிட்டு இருக்கட்டா? இல்லக்கா, வந்துட்டேக்கா. போலாம்க்கா. சரி, நான் வேணா முன்னாடி பேசிட்டு வரியா? இல்லக்கா, ஒண்ணு இல்ல, சும்மா தான் பேசிட்டு இருந்தா. என்னடி? என் கார்ல வேணா கொண்டு வரட்டுமா? இல்ல, கோயிலுக்கு போறேன்னா சொல்லிட்டு வந்தா. நாங்க போயிடுவோம். எங்க நான் மாட்டா சொல்றேன். டேவிட், அந்த ஆட்டோ வந்துட்டு நாங்க கிளம்புறோம். சரி. இசை வா, ஆட்டோ வந்துட்டு பாரு. அக்கா, அத்தை கிட்ட சொல்லாம வந்துட்டேன். ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துருந்தேன். சீக்கிரம் சொல்லிட்டு வா, நான் ஆட்டோ நிப்பாட்டி வச்சிருக்கேன். அத்தை கிட்ட சொல்லிட்டு வந்துருந்தேன். நான் அம்மா பார்த்து சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். ஆமா அப்படிதான். அப்படிதான்? ஆமா, அதான் நானும் சொன்னேன். அப்போ விடுங்க. அதான் யாருமே இல்லை தட்டுக்கு வந்தியோ? எங்கூட போகணும் வந்தேன். ஏன் எங்க வீட்டுக்கு வாசல் எங்க கூடயா இருக்கு? அது போக மனசுல இருக்க வேண்டியதானே? இல்ல விடுங்க, நான் போறேன். வேண்டாம்னு சொல்றேன்டி. வேண்டாம், இப்போதைக்கு வேண்டாம். ஏன் என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? என் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்? நீ ஒன்னும் பேச வேண்டாம். வேண்டாம். நீ ஒன்னும் பேச வேண்டாம். உன்னையும் என் பிள்ளையும் நல்லா பாத்துக்கிறேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு. உன்னையும் என் பிள்ளையும் நல்லா பாத்துக்கிறதாண்டி, என்ன நம்பு. அதுல நம்பிக்கை இருக்குது. ஆனா என்ன? இன்னும் கொஞ்ச நாள் ப்ளீஸ். எவ்வளவு நாள்? கொஞ்ச நாள். அதான் எவ்வளவு நாள் சொல்லு. என்ன? ஒரு நாள், 2 நாள், நாளைக்கு, நாளை கழிச்சு, 5 நாள்? அது இல்ல, அவ்வளவு நல்லா பொறுக்க முடியாது. இல்ல, நான் சொன்னாலும் நீங்க கோபப்படுவீங்க. ப்ளீஸ். உனக்கு என்னடி பிரச்சனை? உன்னை நல்லா பாத்துக்கிறேன். இங்க பண்ணி அடுத்த வரல, எங்க வீட்டு வாரிசு தான். உனக்கு காலம் வரும்போது உனக்கு புரியும். என்ன வர செய்தே? உன்னையும் என் பிள்ளை நான் நல்லா பாத்துக்கிடுவேன், நம்பு. அது வந்து என்ன? எப்படியோ அம்மா கிட்ட கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோன்னு சமாளிச்சுட்டோம். அது சரி, நீயா போயிட்டு வந்ததுல இருந்து ஒரு மாதிரியா இருக்க?
அவங்க என்கிட்ட நடந்துக்கிற விதம் தான். ஏன் அவதான் விளையாட்டு பிள்ளைன்னு தெரியுமே. அது இல்லக்கா. அப்ப வேற என்ன? அது வந்து என்ன உடனே கல்யாணம் முடிஞ்சு வாரிசு வேணுமா? எனக்கு விளையாட்டுத்தனமா இருக்குது. நீ சிரிக்காதக்கா, அது சீரியஸா கேட்டுச்சு. நான் கூட ஆரம்பத்துல அவங்க விளையாட்டுக்கதை இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டேன். ஆனா அவங்க ரொம்ப சீரியஸா கேட்டுட்டு இருக்காங்கக்கா. நான் மாட்டேன்னு சொன்னா உண்மையாவே உங்களுக்கு கோவம் வருது. என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க? ஆமாக்கா, நானும் விளையாட்டு பிள்ளை தரமா, அதெல்லாம் முடியாது அப்படி இப்படின்னு விளையாண்டா அவங்களுக்கு அந்த விஷயத்துல ரொம்ப கோவம் வருதுக்கா. அதான் எனக்கு இப்ப ரொம்ப பயமா இருக்கு. உனக்கு விருப்பம் தானே? எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும்க்கா. ஆனா பிடிச்சிருக்கலாடி, அவங்க மரட்டை பத்தி எனக்கு பிடிக்கலக்கா. என்னடி உளறிக்கிட்டு இருக்க? அவங்க ரொம்ப கோவக்காரங்க, மரட்டை பத்தி. மூக்கு மேல ரெடியா தான் கோவம் இருக்குது. எல்லாம் இருக்குது தெரியும், ஆனா ஓ மேல உசா இருக்காருல்ல. இன்னைக்கு அவங்களுக்கு எவ்வளவு கோவம் தெரியுமா? அதை நான் கண்ணால பார்த்தேன். நீ தேவையில்லாம ஏதாவது வாய் கொடுத்துருப்ப. இல்லக்கா, அவங்களுக்கு ஒரு வேலை ஆகணும்னா அதை முடியணும், இல்லைன்னா கோவம் வருது. சரி விட்டு பேசிக்கலாம். இல்லக்கா, கல்யாணம் நடக்கணும், நடந்தே ஆகணும். அவங்க முழு கவனம் அதுலதான் இருக்கு. இப்போ என்னை விட மாட்டாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. கல்யாணம் பண்ணாம என்னை விட மாட்டாங்களோன்னு எனக்கு பயமா இருக்குக்கா. சரி நான் பேசுறேன். அதான் உனக்கு இப்ப விருப்பம் இல்லைல்ல, மெதுவா பார்த்துக்கலான்னு சொல்றேன். அவங்க கேட்க மாட்டாங்கக்கா, எனக்கு தெரியும். அதான் இப்ப என்ன பண்ணனே தெரியல. உனக்கு கல்யாணம் பண்ண விருப்பம் தானே? கிங்ஸ்னு உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? பிடிக்கும்க்கா, ரொம்ப பிடிக்கும். என் உசுறுதான். வேற என்னடி? என்னமோ தெரியலக்கா, எனக்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்கல விருப்பமே இல்லை. இன்னும் அவங்கள பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும். எனக்கு இன்னும் அவங்கள பத்தி எதுவுமே முழுசு தெரியாதுக்கா. இனி என்ன தெரிஞ்சுக்க போற? தெரியல, ஆனா ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சுக்கணும் என் மனசு சொல்லுது. ஆமா, விருப்பம் இல்லாம தான் உங்க அம்மா கிட்ட சொல்லாம வந்துட்டு பின்னாடியே கூட்டிட்டு போனியாக்கோ. அது மேல உள்ள காதலு. பிறகு என்னடி? அதான் உன் சைகை பார்த்து பின்னாடியே வந்தாரே. ஆமா, எனக்கு பிடிக்கும் சொல்றேன்ல, உசுறுதான் சொல்றேன்ல. ஆனா இப்ப கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். சரி, அதை நீ பக்குவமா சொல்லு. எங்கக்கா அவங்க என்ன பேச விடுறாங்க? என்ன பேச விடுறதே இல்ல. பேச விட்டாதானே ஏதாவது பேச முடியும். அப்ப அவ்வளவு நேரம் என்ன மட்டும் பேசுனீங்க? நான் எங்க பேசினேன்? அப்படின்னா அவங்க பேசலாம் விட மாட்டாங்கக்கா. குறும்பு மண்ண, காதல் மண்ண. அப்போ நீ பாத்துக்கப்பா, எனக்கு தெரியாது. அப்போ நீங்க பேசவே இல்லையா? அப்போ நீ உண்மையை தெரிஞ்சுக்க போறதே இல்ல. எப்படி தெரிஞ்சுக்கணும் எனக்கு தெரியும். உன் வேலையை மட்டும் பாரு, உனக்கான பதில் கிடைக்கணும். அவ்வளவுதானே? கூடி சீக்கிரம் கிடைக்கும். இங்க வா, என்னால இப்படி ஒரே ரூம்ல அடைஞ்சு கிடக்க முடியல. வெளியில போனா எவனால போறதுக்கு நிக்கான். என்ன நடக்குது, யாது நடக்குது, என்ன சுத்தி என்ன நடக்கு ஒண்ணு எனக்கு புரிய மாட்டேங்குது. நான் சொல்றது கேளு. சில நேரம் எனக்கு மூளை வேலை செய்யும். நான் சொல்றது கேளு. நம்ம அரண்மனைக்குள்ள போவோம். போய் உள்ள போவோம். நம்ம உள்ள இருக்கிற யாருக்கும் தெரிய வேண்டாம். அவன் நடவடிக்கை கண்காணிப்போம். அதை நம்ம யோசிக்காம இருப்போமா? இங்க பார், சிசிடிவி கேமரா எந்த வேலை நடக்காது. நாம தான் இறங்கணும். ஏதோ ஒரு மர்மம் இருக்குது, அதை நான் கண்டுபிடிச்சே ஆகணும். அதனால என் உசுரே போயிட்டாலும் பரவாயில்ல. இப்படி என்னதான் சொல்ல வர? உள்ள போடும். எப்படி போக முடியும்? அதான் அந்த இசை ஜபாலா இருக்கல, அவளை விட்டு உள்ள விட்டுருவா. உங்க பிள்ளைங்க விட்டு உள்ள போக்கியா? கேவலமா இல்ல? நான் சொல்றத மட்டும் செய். பாரு, இசையெல்லாம் இதுல இழுத்துன்னு வச்சுக்கோ, மூஞ்சில அடிச்சுவேன். நான் எதுவுமே இறக்க மாட்டேன். அவன் இல்லாம நம்ம உள்ள போக முடியாது. வேண்டாண்டா, இப்படி ரிஸ்கா எடுக்காத. நான் இதுக்கு ஒரு காலம் சமாளிக்க மாட்டேன். சொன்ன கேளு. அவ மட்டும் இல்ல, ஜெபாவும் போட்டோம். 3 பேரையும் நான் அனுப்புற விதமா அனுப்புறேன். எனக்கு தெரியும், நீ அமைதியில நாம அப்படியே பேசிருப்போம். உள்ள போயிடலாம். இங்க பாரு, இந்த மாதிரி வேலை நான் ஆல்ரெடி பாத்துருக்கேன். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சொன்னா கேளு, 2 நல்ல கண்டு பிடிச்சிடலாம். இப்ப நான் வேலையில ஆள வச்சு செய்யலாம், ஆனா எனக்கு பிரயோஜனப்படாது. இது சம்பந்தப்பட்டவங்க வச்சு இந்த வேலையை முடிக்க முடியும். அதனாலதான் உங்ககிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். நான் சொல்றதை கேளு. இந்த வேலையை நான் ஆல்ரெடி பாத்துருக்கேன். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சொன்னா கேளுங்க, ஈஸியா கண்டு பிடிக்கலாம். நீங்க நல்லவங்கடா, நான் கெட்டவன். எனக்கு தெரியாதா எந்த காரியத்தை எப்படி பண்ணணும்னு? நீ நேர்வழியில போவேன், நான் எப்பவுமே குறுக்கு புத்தியில தான் போவேன். யாரு? நான் நேர்வழியில போவேன். போடா. அவன் ஒரு கருத்தை முடிக்கணும் முடிப்பான். ஆனா இவனாலே முடிக்காம இருக்கானே, அதுக்கு காரணம் இருக்குது. சரி, எதுவும் இருந்துட்டு போட்டோம். உன்னை பத்தியும் கேள்விப்பட்டேன். நீ கிரிமினல் எனக்கும் தெரியும். ஆனா உன்னை விட நான் கேடு கட்ட கிரிமினல், கேடு கட்ட அயோக்கிய பையன். இந்த ஒரு விஷயத்தை ஏன் பேச்சு விடுங்க. சொதப்புனா குழி தோண்டி புதைச்சிரு ஓம் பாணியில. அதை கொண்டதுக்கு அடையாளமே இல்லாம ஆக்கிருவிய. அது எப்படிடா கொன்ன அடையாளமே இல்லாம சுத்திட்டு இருக்க? நீ நம்பி ஒத்தி சுத்திட்டு இருக்கா பாரு. போய வச்சுக்கிட்டு இருக்கணும். கூட இருந்த பார்த்தா ஓ மண்டலம் வெளியில தெரிஞ்சிருக்கு.
அப்படியே நல்ல மாதிரி சுத்திட்டு இருக்கா. கேடு கட்ட நல்லவன். நீ ஒருத்தர பழி தீக்க நினைச்சா எப்படி வேணா பண்ணி எனக்கு தெரியும். ஆனா என்ன அதுல நேர்மையா போவேன். அதான்டா உன் பிளஸ் பாயிண்ட். என்ன நான் குறுக்கு புத்தியில போய் மாட்டிக்கிடுதேன், நீ நேர்மையில போய் தப்பிச்சுக்கிடுத. இப்ப என்ன வேலை மட்டும் சொல்லி உன்னை பத்தின பழசெல்லாம் கிளம்பா பயம் வரமுழுக்க பொழைச்சுடும் தொலைச்சி. டேய் நான் அவ்வளத்தையும் எடுத்துட்டேன்டா ஒன் டீட்டெயில போறோம். நீ என்னென்ன வேலை பார்த்திருக்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒன்னே ஒத்தி நம்புறா பாரு. என்ன மாதிரி அர்த்தம் நம்ம சொல்லி நம்ப மாட்டாளுவ, நம்பவே மாட்டாளுவல. ஒண்ணு நம்புறா பாரு. பூமிக்கு உரம் வைக்கிறேன் போடா. நான் சொல்ற வேலையை கச்சிதமா முடிக்கிறேன். ஓகே உன்னை நம்பிதான் பிளான போட்டுருக்கேன். ஒன்னாலதான் முடியும். முடிச்சு கொடுக்குறேன். ஓ முடிக்கிறேன். உன் பேச்சை கட்டுதான் உள்ள வந்திருக்கோம். வேலை மட்டும் ஒழுங்கா நடக்கல, இங்கே குளி தோண்டி புதைச்சிட்டு போயிருவோம். டேய் உங்க தனியா கூப்பிடுமா இறங்குங்கடா. டேய் அவனை பத்தி தெரியாம வா போட்டு சொல்லிட்டு கிடக்காத. ஏன் நான் தானே மூத்தவன். எல்லா வேலை மட்டும் நடக்காம இருக்கட்டும். அதெல்லாம் நடக்கும். நான் பிளான் போட்டுக்கல கச்சிதமா நடக்கும். வேலை மட்டும் முடியாம இருக்கட்டும். நீ கொஞ்சம் ஆள் அழகுதான்டா. ஆமா வேலை மட்டும் முடியாம இருக்கட்டும். ஏய் தம்பி வா. அவன் இப்படி அண்ணன் தம்பி கூட ஒன்னாவே சுத்துறீங்க. எனக்கு கொஞ்சம் பொறாமையா தான்டா இருக்குது. ஃப்ரெண்டு மாதிரி சுத்திட்டு நடக்கீங்க. பரவாயில்லடா முடிச்சிருவேன். வந்த வேலையை பாரு. என்ன நம்புதல்ல இந்த வேலையில எப்படி முடிச்சு கொடுக்க மட்டும் பாரு. முடிக்கிற நீ மும்பைக்கு போக முடியாது தெரியும்ல. இது வரைக்கும் கூட பிறந்தவனு எவனும் இல்லையது வருத்தப்பட்டதே இல்ல. ஆனா உங்க பார்த்ததுக்கு அப்புறம் லைட்டா பொறாம வருதுடா. ஆமா நமக்கு 2 பேர் பிறந்திருக்கலாமா அப்படின்னு. வளர்ந்தவனே மெதுவா இறங்கி. உன் வீட்டுல பில்டிங் தாங்காது. உழைச்சுவன் தொலைச்சு என் தம்பி உழைச்சுவன் தொலைச்சு. சரிங்கடா வாங்க வாங்க. நான் லேஸ்ல ஒரு கருத்தை கண்ணால பார்த்த வரைக்கும் நம்புறவன் கிடையாது. ஆனா நீ சொல்றதுலயே ஒரு லாஜிக் இருக்குது. அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனாலதான் துணிஞ்சு இறங்கியிருக்கேன். துணிஞ்சு இறங்கிட்டல வேலை முடியும். ஏன் அப்படி இருக்கக்கூடாது யோசித்து பாரு. நான் சொன்னதுல ஏதாவது லாஜிக் இருக்கா இல்லையா? அதனால தான் வந்து இறங்கியிருக்கோம். நான் பல விதத்துல யோசித்து பார்த்தேன். எனக்கு எதுக்குமே விட கிடைக்கல. ஆனா இதுல கிடைச்சது. இப்படியா இருக்கக்கூடாதுன்னு யோசிச்சா அதான் இந்த பிளான் உங்ககிட்ட சொன்னேன். எப்படி யோசிக்கிறது கரெக்டா இருக்கா? கரெக்டா தான் இருக்குது. சரி அதை ஊச்சிட படுத்திக்கலாம் வா. ஆனா அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இங்க பார் 100% சொல்ல முடியாது. எனக்கு ஏதோ லைட்டா மனசுல தோணுச்சு. அதனாலதான் இந்த முடிவுக்கு வந்தேன். சரி வா உள்ள போலாம். அது சரி அந்த பிள்ளைங்களை ஆண்டா உள்ள இறக்குனேன். ஏய் நான் உள்ள மூத்தவன் கொஞ்சம் மரியாதை கொடு. சரி அந்த பொண்ணுங்களை எதுக்கு உள்ள அனுப்புனேன்? அவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு முகனே காத்து புகாத இடத்துல கூட இவ்வளவு 3 பேரும் நுழைஞ்சிருவாங்க. எப்படி சொல்ற? எவ்வளவு துணிச்சல 3 உள்ள வந்துட்டு போயிருக்கு. அப்ப இவங்க எப்படிப்பட்டவளா இருக்கணும்? இவங்க ஈஸியா உள்ள வந்துட்டு போறாங்கன்னா நல்லா முடியுது. இங்க பாருங்க காத்து புகாத இடத்துல கூட இவங்க நுழைஞ்சிருவாங்க. இவ்வளவு உள்ள நுழைஞ்சாதான் நாம உள்ள நுழைய முடியும். அதுக்குதான் சொன்னேன். அவங்களுக்கு எதுவும் ஆகாது. அதான் நம்ம 4 பேர் இருக்கோமே பிறகு என்ன? நம்ம மேல உள்ள நம்பிக்கையில தான் அந்த பிள்ளைங்களை கூட்டு வந்திருக்கேன். இன்னொன்னு எல்லாத்தையும் நம்ம நுழைய முடியாது. நம்ம இடுதடி மாதிரி இருக்கும். எங்க நுழைய முடியும்? அது சில்லு வந்து மாதிரி இருக்கு. எங்கேயாவது நுழைஞ்சு போயிட்டு வந்துடும். இன்னொன்னு இந்த வேலைக்கு நம்ம வெளி பிள்ளைங்களை வைக்க முடியாது. நம்மளை பத்தி தெரிஞ்ச பிள்ளைங்க தான் உள்ள கூட்டு வர முடியும். அதான் கூட்டு வந்தேன். சரி அந்த வேலையை முடிக்கலாம். என்ன 2 நாளாவோ 1 நாளாவுமா? அது அந்த பிள்ளைங்க நடுக்கல தான் இருக்குது. அதெல்லாம் கண்டுபிடிச்சிடாளுங்க. சரி உள்ள வாங்க. உள்ள நம்மள கோத்துட்டு வேடிக்கை பாக்குற இந்த வாடிக்கை மேலுக்கு பொழப்பா போச்சு. இப்ப எதுக்கு இந்த பாடிச்சு பங்களாக்குள்ள நம்மள அனுப்பியிருக்கோம்? இத பார்த்தாலே பயமா இருக்கு. வாங்கட்டே யார் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுதமோ இல்லையோ இந்த மாணிக்கம் பையன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணணும். இந்த பயலுக்கு நம்மள உள்ள கோத்து விடவே பொழப்பா போச்சுது. பாத்தாயி நீ தேடிக்கிட்டு இருந்த இடம் தான். ஓ ஆராய்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான இடம் பார்த்துட்டு இதெல்லாம் பயங்கரமா இருக்குடி. அப்படி உனக்கு குளு குளுன்னு இருக்குமே. கரெக்டா சொன்னடி. உன் ஆராய்ச்சிக்கு பெரிதும் உதவுமே. 100% உதவுனா பாத்துக்கைய. நான் எந்த மாதிரி இடத்த தேடணும் அந்த மாதிரி இடம் தானே இது. பேய பத்தி ஆராய்ச்சி பண்றது கூடலாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சா இப்படித்தான். ஆமா திடீர்னு என்ன உனக்கு அதுல அவ்வளோ ஆர்வம்னு கேட்க? இல்ல எனக்கு தெரியலடி. நீ பாட்டுக்கு சும்மா தானே இருந்த. என்ன திடீர்னு ரொம்ப மும்பரமா இறங்கிட்ட? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. எல்லாம் தாவீது பார்க்க பருவதனே நடத்துங்க. ஆமா தாயே நீ உள்ள வா. எப்ப பார்த்தாலும் இந்த பங்களாக்குள்ள கூட்டு வரதே உங்களுக்கு பொழப்பா போச்சுதுல. அன்னைக்கு என்ன அந்த பங்களா, இன்னைக்கு என்ன அது பக்கத்துல இருக்க பங்களா. ஆமா இது யாரு பங்களா? எல்லாம் ரேச்சல்ட்ட கேட்டா அவ அழகா சொல்லுவா பாத்துக்க. ஏன்னா இதெல்லாம் ஆராய்ச்சி பண்றதே அவதானே. உனக்கு என்ன கிறுக்கட்டி பிடிச்சிருக்கு? எப்ப பார்த்தாலும் பேய பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க. நான் பேய பத்தி ஒரு ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுல நான் சைனீஸ் ஆயிட்டேன். என்ன ஃபாலோ பண்ணி வாங்க. கொன்னுங்க மாணிக்கம் பச்சை கட்ட ஆடிக்கிட்டு அந்த பையன்கிட்ட உள்ள சொன்னா உள்ள போவான். அவன் இருக்கேன்னு சொன்னான். அவன் உள்ளதான் இருக்கானா? யாராவது நம்மள பிடிச்சுக்கிட்டா? அதான் மாணிக்கம் இருக்கானே பாத்துக்கிட்டோம் வா.
எத்தா பெரிய மரம். அரண்மனைக்குள்ளே அரண்மனையை கட்டி வச்சிருக்கா. இது இவ்வளவு நாள் தெரியாம போச்சுதே. இதை எப்படி உள்ள போய் கண்டுபிடிக்க? வெளில ஒரு அரண்மனை, அரண்மனைக்குள்ளோடி வந்தா இன்னொரு அரண்மனை. அடப்பாவி, இந்த மரத்தை எப்படி உள்ளுக்குள்ளோடி கொண்டு வந்திருப்பாங்க? அது எப்படி இந்த மரத்தை உள்ள கொண்டுட்டு வர முடியும்? செட்டி ஜபா, இது எப்படி உள்ள கொண்டு வந்தாங்க? நான் சொல்லல, பேய் தான் கொண்டு வந்திருக்கும், எனக்கு நல்லா தெரியும். அட பியாய்க்கு இருக்கு. ஏண்டி ஜபா, எவ்வளோ பெரிய மரம், இதுல எவ்வளோ பேய் கூடி இருக்கும் தெரியுமா? பாக்கத பாரு, அத்தி கோமெல்லாம் கரைஞ்சிரும் போலுக்க. போயிட்டா நல்லது. போக மாட்டேங்கிறா, கோபம் கரைஞ்சிரும் போலுக்க. ஓ, முருன்னு அடங்கல ஓடி. சரி, நெருக்கமா நிக்கிறானே. ஏன் பேச சிரிச்சா என்ன குறைஞ்ச போயிருவா? போ போ. சரி, தம்பி உள்ள போயிருக்கான், அவன் வரட்டும். ஆனா தம்பி வந்துட்டான். என்னடா உண்மைதானே? இது உள்ளோடி போனா அங்கே ஒரு அரண்மனை இருக்குடா. ஆனா அது ரொம்ப பாழடைஞ்ச பங்களாவா இருக்குது. எனக்கு என்னமோ அதுதான் முதல் இருந்த அரண்மனை மாதிரி தெரியுது. அங்க இருக்க மரங்கள்லாம் பார்த்தா பல வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மரங்கள் மாதிரி இருக்குது. அப்ப இதுதான் புதுசா கட்டின அரண்மனை நினைக்கிறேன். ஆனா கிட்டத்தட்ட ரெண்டு ஒரே மாதிரி இருக்குன்னு. என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? அரண்மனைக்குள்ள இவ்வளவு தர்மமா? நான் சொல்லல, ஏதோ டபுளா இருக்குது. சகாதேவன் மகாதேவன் டபுள்ங்கிற மாதிரி இதுவும் டபுளா தான் இருக்குது. சத்தியமா சொல்றேன், ஏதோ டபுள் கேம் நடந்திருக்கு. உங்க வீட்டுல இழப்பு ஃபுல்லா சூழ்ச்சினாலதான் என்னமோ இருக்குது. அங்க நான் அவ்வளவு லிஸ்ட்ல போக முடியாது. இந்த பொம்பளை பிள்ளைங்க வேணா உள்ள நுழைஞ்சிடலாம். நம்ம போனா கண்டிப்பா மாட்டிக்கணும். அது நம்ம பெரிய உருவங்கள்லாம் போய்க்கூடாது. இதுக்குதான் உடஞ்சு உள்ள போனா உண்டு. சரிடா, அப்ப உள்ள அனுப்பி விட்டு ஏதாவது பிரச்சனை பாத்துக்கலாம். இல்ல ஜப்பாக்கிட்ட இப்பதான் சொன்னேன், உள்ள நுழைய சொல்லியிருக்கேன், போயிருந்தேன் இருக்கா. அரண்மனைக்குள்ள மட்டும் போயிட்டா அங்க என்ன நடக்குன்னு தெரிஞ்சிடும். இனிமே நேரத்தை கடத்திக்கிட்டே பார்க்க போவோம். சரி, அப்ப எல்லாரும் உள்ள போயிருங்க. அதுக்கு வழி எங்கன்னே தெரிய மாட்டேங்குது. நான் அந்த கிரௌண்ட் வரைக்கும் தான் போனேன். உள்ளுக்குள்ளதான் அரண்மனை இருக்குது. வழி எங்கன்னு தெரியலையா? ஆமாண்ணே, நீ எது வரைக்கும் போயிட்டு வந்த? நான் அங்க ஒரு மரம் நிக்கிறேன், அது வரைக்கும் போனேன். அது உள்ள ஒரு அரண்மனை இருக்குது. அது உள்ளாடிதானே ஒரு அரண்மனை தெரியுது. இது ஒரு மாய பின்பத்தை காட்டி வச்சிருக்காங்கடா. சரி, அதுக்கு வழி என்னன்னு கண்டுபிடிப்போம். நாங்களும் நாலா பக்கமும் போய் பார்த்துட்டோம், ஒரு வழி கூட இல்ல. அது எப்படி வழி இல்லாம இருக்கும்? ஆனா அரண்மனை தெரியுதுல்ல? அரண்மனை தெரியுது, ஆனா உள்ள போறதுக்கு வழியே இல்ல. கதவு இருக்கா? ஆஹா, கதவும் இல்ல. அது எப்படி இருக்க முடியும்? ஆமா, என்ன இடத்துக்கு என்ன கூட்டு வந்திருக்கீங்க? ஒண்ணுமே புரியல. இது வரைக்கும் போனீங்க? அந்த அத்தை வரைக்கும் போயிட்டு வந்துட்டோம், வழியே இல்ல. அது எப்படி வழி இல்லாம இருக்கும்? அது ஆச்சரியமா இருக்குது. சுத்தி பத்தி பாத்தியா? ஒரு வழி கூட இல்லையா? ஒரு துவாரம் கூட இல்ல. சரி, ஒரு துவாரம் இருந்தா கூட அது வழியா பாக்கலான்னு பார்த்தா அது கூட வழி இல்ல. ஆமா, நானும் சுத்தி மத்தி ஏதாவது ஓட்ட இருக்கான்னு பார்த்தேன், ஒண்ணு கூட இல்ல. அப்படியே அரண்மனை இருக்குமா? எனக்கு என்னமோ அங்க போறதுக்கு வழி இங்கதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆஹா, மூலக்காரி யோசித்திருக்காடோய். என்ன சொல்ற? அங்க போறதுக்கான வழி இங்கதான் இருக்குது. இங்கதான் எங்கேயோ வழி வச்சுக்கிட்டு இங்க இருந்து ஆன் பண்ணி விட்டுட்டு தான் அங்க போகணும். சத்தியமா சொல்றேன், அதுக்கான வழி இங்கதான் இருக்குது. எங்க எங்க இருக்க போகுது? அத நாம தான் தேடணும். ஆனா அதுவும் சத்தியமா சொல்றேன், இந்த அரண்மனையில இருக்காது, வெளியில தான் எங்கேயோ வழி வச்சிருக்கணும். அது எப்படி சொல்ற? கரெக்ட், இந்த அரண்மனையில இருக்க வாய்ப்பு இருக்காது. ஏன்னா அந்த அரண்மனை கட்டும் போது இந்த அரண்மனை இருந்திருக்காது. வா, மூலக்காரன் எல்லாம் இங்கதான் இருக்கானு போலுக்கு. அதுதான் நானும் சொல்ல வந்தேன். அந்த செவரு பலகை கதவெல்லாம் பார்க்கும்போது எப்படி குறைஞ்சது 100 வருஷமாவது இருக்கும், இல்ல கூடயே இருக்கும். ஆனா இந்த அரண்மனை கட்டி வெறும் 40 வருஷம் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த அரண்மனைக்கான கதவு இங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அது மட்டும் இல்ல, அது மட்டும் காரணம் இல்ல, அந்த அரண்மனையில ஏதோ ஒரு ரகசியம் இருக்க போய் தானே அதை மறைச்சு வைக்கணும்னு அவங்களுக்கு தோணி இருக்குது. அங்க எதுவுமே இல்ல அப்படின்னா அங்க மறைச்சு வைக்கணும்னு அவசியமே இல்லையே. ஏதோ ஒரு பெரிய ரகசியம் இருக்குது, அதனாலதான் அதை மறைச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த அரண்மனைக்கான சாவி இந்த அரண்மனையில இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஒருவேளை சந்தேகம் வரும்போது எல்லாரும் அதுக்கான சாவியை தேட போறது புது அரண்மனையில தான். அதை
ஒளிச்சு வைக்கிற அளவுக்கு முட்டாள இருக்க மாட்டா. ஏன்னா ஒரு அரமனையே மறைச்சு வச்சிருக்கவன் முட்டாள்தனமா சாவிய புது அரமனையில வைக்க மாட்டான். வெளியில ஏதாவது நமக்கு சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது இருக்கான்னு பாருங்க. ஆமா ரேச்சல் எங்க? அப்பா இவ ஒருத்தியம்மா எங்க போனது தெரியலையே. ஒருத்தங்களால இவ்ளோ நுணுக்கமா யோசிச்சிருக்க முடியும்னா சத்தியமா அவங்க அறிவுல தேர்ந்தவங்களா இருக்கணும், இல்ல ஆன்மீகத்துல தேர்ந்தவங்களா இருக்கணும், இல்ல ஏதாவது ஒரு பொறியியல் படிப்பு சார்ந்தவங்களா தான் இருக்க முடியும். ஏதோ சொல்லிட்டு இருக்க. ஏதோ ஒண்ணுல அவங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குது. அது கொடுத்த நம்பிக்கையில தான் ஒரு மனுஷனால இப்பெல்லாம் பண்ண முடியும். ஒரு மனுஷனுக்கு ஏதாவது ஒண்ணுல தீவிரமான ஒரு நம்பிக்கை இருக்குன்னா அவன் அதுல ரொம்ப தீவிரமா இருப்பான். அதை செய்யறதுக்காக எதையும் செய்ய துணிவான். அது முட்டாள்தனமா இருந்தாலும் அது அவனுக்கு முட்டாள்தனமா தோணாது. தான் செய்யறது சரியா இருக்கும். அவன் அதுல முழு நம்பிக்கை வச்சிருக்கான்னு அர்த்தம். அப்போ நிச்சயமா அது ஒரு மர்மம் இருக்குது. 100% இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனா சாவியை கண்டுபிடிக்கிறது ஒண்ணும் அவ்வளவு லேசான காரியம் எல்லாம் கிடையாது. அவ்வளவு லேசால நம்ம சாவியை உள்ள எல்லாம் போக முடியாது. கட்டாயம் போக முடியும். அப்படி நம்ம உள்ள போறனாலே அதுல ஏகப்பட்ட சிக்கல் இருக்குன்னு அர்த்தம். உயிரை படைய வச்சுதான் உள்ள போடும். பரவாயில்ல, செத்தாலும் பரவாயில்ல, ரகசியத்தை கண்டுபிடிக்காம நான் வெளியில வரவே மாட்டேன். ஆமா நீ எதுக்கு இவ்வளவு மும்முரமா இருக்க? நீ என்ன கேள்வி கடலா இருக்கட்டும், உன்னால மட்டும் எப்படி யோசிக்க முடியுது? எல்லாமே கணக்குதான். கணக்குப்படி பார்த்தோம்னா இதுதான் உண்மை. வாழ்க்கையே ஒரு கணக்குதான். கணக்கு போட்டு பார்த்தோம்னா எல்லாம் சரியா இருக்கும். எதை எடுத்தாலும் நம்ம ஒரு கணக்கு பார்க்கணும். அந்த கணக்கு வச்சுதான் நமக்கு விடை கிடைக்கும். வாழ்க்கையே ஒரு கணக்கு. கணக்கே வாழ்க்கை. கழித்தலே கூட்டலே பெருக்கலே வகுத்தலே, இதுதான் வாழ்க்கை. எப்படி சொல்ற? வாழ்க்கை நிச்சயமா கணக்கு சம்பந்தப்பட்டதுதான். நான் சொல்றத குறிச்சு வச்சுக்க. 10ல இருந்து 25 வயசு வரைக்கும் தீய பழக்க வழக்கங்களை குறைச்சுக்கணும், அது கழித்தலே. நல்ல பழக்க வழக்கங்களை கூட்டிக் கொள்ளணும், அது கூட்டலே. திறமையா பெருக்கிக் கொள்ளணும், அது பெருக்கலே. நல்ல வாழ்க்கையை வகுத்துக் கொள்ளணும், அது வகுத்தலே. 26 வயசுல இருந்து 40 வயசு வரைக்கும் செலவை குறைச்சுக்கணும், அது கழித்தலே. வருமானத்தை கூட்டிக்கணும், அது கூட்டலே. சேமிப்பை பெருக்கிக் கொள்ளணும், அது பெருக்கலே. செழிப்பான வாழ்க்கையா வகுத்துக் கொள்ளணும், அது வகுத்தலே. 41ல இருந்து 55 வயசு வரைக்கும் உணவு ஆசையா குறைச்சுக்கணும், கழித்தலே. நடைய கூட்டிக் கொள்ளணும், கூட்டலே. சிரிப்பை பெருக்கிக் கொள்ளணும், பெருக்கலே. உடல் ஆரோக்கியத்துக்காக வழி வகுக்கணும், அது வகுத்தலே. 55 வயசுக்கு பிறகு பேராசை கோவம் பகை எல்லாத்தையும் குறைச்சிடணும். அன்பை கூட்டிக்கணும், ஆன்மீகத்தை பெருக்கிக்கணும், நோயற்ற வாழ்வை வகுத்துக்கணும். இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை எப்பவுமே கணக்கு சம்பந்தப்பட்டதுதான். நீங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் கணக்கு போட்டு பிளான போடுங்க, நிச்சயமா அதுக்கான விடை கிடைக்கும். இப்போ நம்ம அந்த அரமனைக்கு போறதுக்கான வழி நிச்சயமா இங்கதான் இருக்கும். கூட்டி கழிச்சு பாருங்க, நான் சொல்றது சரியா இருக்கும். நான் கூட்டி பார்த்தது சரியா இருக்கு பாத்துக்க. எப்படி? உன்னை கூட்டு வந்தா வேலை கச்சிதமா முடியும்னு சொன்னேன். இங்க எந்த பேரும் நம்பலையா? நான் நம்பினேன். ஏன்னா நான் கரெக்டா கணக்கு போட்டேனே. ஆமா, நான் கரெக்டா தான் கணக்கு போட்டேன். இந்த பயவலியை கூட்டு வந்தா கண்டிப்பா வேலை நடக்கும்னு எனக்கு தெரியுமே. துடைச்சு சாவிய மேலோட்டமா வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்ப பூமிக்குள்ளதான் இருக்கும். இவ சொல்றத வச்சு பார்க்கும்போது வெளியில இருக்க சிலை, அப்புறம் சின்ன சின்ன கட்டிடம், பூச்செடி, பூத்தொட்டி, இல்லைன்னா செயற்கையா உருவாக்கப்பட்ட எதுவா இருந்தாலும் அதை கொஞ்சம் அசைச்சு பாருங்க. இங்க பாதி செயற்கையா தான் இருக்குது. அங்க ஒரு பூத்தொட்டி இருந்துச்சு. நானும் ஒரிஜினல் நினைச்சு தொட்டு பார்த்தா அது டூப்ளிகேட். என்ன சொல்ற? ஆமா, நான் பூத்தொட்டி தானே நினைச்சு தொட்டு பார்த்தா அது ஒரிஜினல் இல்ல, டூப்ளிகேட். டூப்ளிகேட்னா? நம்ம வீடுகளை இப்பவே தொட்டி அதே மாதிரி இருக்கும் நினைச்சு பார்த்தா அந்த மண்ணு கூட ஒரிஜினல் இல்ல, அதுவும் டூப்ளிகேட் தான். அப்ப இதை உருவாக்குறவங்களுக்கு ஏதோ அபார திறமை இருக்குது. அதான் சொன்னனே, அவன் ஏதாவது ஒரு துறையில சாதிச்சவரா தான் இருக்கணும். இவர் என்ன படிச்சிருக்காரு மகாதேவன்? அவர் ஏதோ பிசினஸ் படிச்சதா நான் கேள்விப்பட்டேன். சகாதேவன் அப்ப என்ன படிச்சிருக்காருன்னு எனக்கு தெரியல. அவரைதான் நான் கண்டுபிடிக்க முடியலையே. ஒருவேளை இதான் சகாதேவனா இருந்தா, அப்படியே சகாதேவனா இருந்தாலும் அப்போ அவருக்குன்னு மனைவி பிள்ளை எல்லாம் இருந்துச்சு, அவங்கள எங்க? இப்படி எல்லாம் நம்ம தேடினா ஒரு நாள் கண்டுபிடிக்க முடியாது. 4 பேரும் நல்ல பக்கம் தேடினதான் கிடைக்கும். நாம தைரியமாக தேடலாம், அது பிரச்சனை இல்ல. ஏன்னா இங்க வேலை பார்க்கறவங்க எல்லாத்தையும் நம்ம வேலை கொடுத்து வாங்கியாச்சு. ஆனா சகாதேவனா மகாதேவனா இங்க இருக்கவன் நமக்கு எவனே தெரியாது. ஆனா அவை காட்டு காணிச்சா நமக்கு பிரச்சனை. ஒருவேளை அவரும் அதை சம்மந்தப்படல, வேற யாராவது அரண்மனைய ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அப்போ நம்ம எல்லாரும் மாட்டிக்குவோம். அட பாவிகளா, கூட்டிட்டு வந்து பய காட்டுறானுங்களே. அப்பா சீக்கிரம் இங்க போணும். சரி, எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் தேடலாம் வாங்க. ஆனா உள்ள போயிட்டா நிச்சயமா நமக்கான வேலை கிடைச்சிடும். இப்ப உள்ள போறதானே பிரச்சனையே. கண்டிப்பா சாவி கிடைக்கும். சரி, நான் ஆளுக்கு ஒரு பக்கம் போலாம். ஆளுக்கு ஒரு திசை பக்கம் தேடினா யாருக்காவது ஒரு ஐடியா கிடைக்கும். செயற்கையா இருக்குது இல்ல சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது இருக்குன்னா உடனே எல்லாம் தேடி எடுத்துருங்க. நீங்க வாயே. என்ன உனக்கு மட்டும் மூளை எங்க மீதி வேலை செய்யுது? நீ பேச பேச அப்படியே வாயிலே கடிச்சலான்னு வந்தது. என்னமா மூளை வேலை செய்யுது? தெரிஞ்சுதான் சொன்னேன். கூட்டு வந்தெல்லாம் சரிதான். எனக்கு தொலைச்சிட்டு போயிடாதீங்கன்னு சொல்லிவிட்டேன். நீ செல்ல உன்னை விட்டுட்டு போவேன். எப்படி உன்னை விட்டுட்டு போவேன்? ரொமான்ஸ் பண்ணதெல்லாம் போதும், வந்த வேலையை பாருங்க. இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்காது. எங்கேயாவது போமா? கொண்டுருவேன்.
போங்க வேலையை பாருங்க. அதை தேடுறதுக்கு ஆள் இருக்க. அங்க வாய நல்ல இடமா இருக்கு. அப்படியா? என் செல்லம், என் வயிறும். ஆமா ஆமா, இறக்கி விடுங்க. பரவாயில்ல, என் கூடயே வா. மறுபடியும் சொல்றேன், என்னை விட்டுட்டு போயிடாதீங்க. உசுரடி, எப்படி விட்டுட்டு போவேன்? அது சரி, இங்க எதுக்கு நம்ம எல்லாம் வந்திருக்கோம்? அதான் திருடதுக்கு தான். நீ என்ன சொன்ன? எப்போ திருடக்கு போனாலும் இவ்வளவு கூட்டு போன்னு சொல்லல, அதான் கூட்டு வந்தேன். அப்படியா? அப்ப அந்த அரண்மனையில் நிறைய தேரும். தள்ளி ஆசை பாரு. சரி, நான் கேட்டதுக்கு என்னாச்சு? ஐயா, நமக்கு நிறைய வேலை இருக்கு பாத்தீங்களா? போலாமா? ஆமாமா, நம்ம ரெண்டுக்கும் நிறைய வேலை இருக்குது. வா போலாம். நான் வந்த வேலை சொன்னேன். நானும் அதுதான் சொன்னேன். போங்க. போங்க. சரிடி, நான் கேட்டதுக்கு என்னாச்சு? இந்த முடிவு எடுத்துட்டே எடுக்கலையா? அத பத்தி மட்டும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். இங்க பாரு, அதிகமான டைம் கொடுக்க முடியாது. இன்னும் ஒரு மாசம் தான் உனக்கு டைம். அதுக்குள்ள ரெடி பண்ணிரு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். மனசை தயார்படுத்திக்க, அவ்வளவுதான். ரொம்ப சொல்ல வச்சாரு. இந்த கிங்ஸை யாரும் நீ பார்க்க வேண்டியது இருக்கும். புரியுதா? என்ன? அப்பெல்லாம் தாங்கிட்டுலாம் நடக்க மாட்டேன், புரியுதா? ஒரு மாசம், அவ்வளவுதான். இப்படி மிரட்டுறீங்க? மிரட்டல, நடக்க போறத சொல்லிக்கிட்டு இருக்க. வாழணும், சேர்த்து வாழணும். உன் கூட சேர்த்து வாழணும். நிறைய கொண்டு குட்டி பத்துக்கணும். சந்தோஷமான வாழ்க்கை நான் வாழணும். சராசரி மனுஷன் வாழ்ற வாழ்க்கையாவது நான் வாழணும். உன் கூட சந்தோஷமா இருக்கணும். என்னை சுத்தி என் உசுரலா இருக்கணும். நான் பெத்த பிள்ளைங்க இருக்கணும். அதான் எனக்கு வேணும். புரியுதா? என்னை சுத்தி நீயும் என் பிள்ளைங்களும் இருக்கணும். புரியுதா? ஒரு மாசம் தான் உனக்கு டைம். என்ன ரொம்ப கோபப்படுத்த மாட்டேன்னு நினைக்கிறேன். கோபப்படுத்த மாட்டேன்ல? மிரட்டுறீங்க? சீரியஸ் சொல்லிட்டு இருக்க, மிரட்டல. என் உண்மையை சீர்பத்தி பார்க்கல, பார்க்க வச்சிடாத. என் உசுறு நீ, எனக்கானவா நீ. கெஞ்சிட்டு இப்ப இருக்க மாட்டேன், புரியுதா? நான் லேசில எது மேலேயும் ஆசை வச்சது இல்ல, வச்சதை விட்டதும் இல்ல, புரியுதா? கிங்ஸ் ஒரு வாட்டி தான் சொல்லுவான், ஒய்யாம சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டான். எனக்கு நீ வேணும், புரியுதா?